வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லிக்கு சைட் டிஷ்ஷு வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 வெங்காயம் சேர்க்குறேன். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும். அது நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம தக்காளின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரே ஒரு தக்காளி போதும். பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ரொம்ப ஈஸியும் கூட. இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா அது கலந்து விட்டு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் ஒரு கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னும் போது நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிச்ச உடனே நம்ம மூடி வச்சிடுறேன். மூடி ஒரே ஒரு விசில் வந்தாலே போதும். ஒரு விசில் வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது இட்லிக்கு இன்னும் கேட்டிங்கன்னா தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RS ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.